ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலவேளையிலும் கூட உங்களை எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக என்னை பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலவேளையிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்க கூட்டி சேர்த்த கிருபைக்காய் என் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. அன்பு தேவச்சனமே, யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தையும் யாருக்கு கிடைக்காத ஒரு நன்மையும் கிருபையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி பலிகளை செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தினீரே, எங்களை கொண்டு கூட்டி சேர்த்தீரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை பாடி ஆராதிக்க நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் மாற்றி போட்டு ஆண்டவர் புது பலனை தந்து ஆராதிக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல பாடி ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கு தேவன் புதிய பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையும் என் தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா போராட்டத்தின் ஆவிகளையும் எல்லா கிரியைகளின் ஆவிகளையும் மாற்றி போட்டு ஒரு புதிய அபிஷேகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் செய்ய போற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, பாடல் பகுதிகள், ஆண்டவரே, வேத வாசிப்புகள், ஆண்டவரே, தேவன் பேச போற வார்த்தைகள் எல்லாத்தையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எல்லாத்தையும் அற்புதகரம் அதிசயகரமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்த தேவனை நான் மறக்க மாட்டேன். நீ சொன்னாலும் நான் உன் பாதத்திலே பிழைத்துக் கொண்டேன் என்கிற பாடலை உற்சாகத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் உற்சாகத்தோடு கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே எல்லாரும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாரும் உண்மையாக ஆண்டவருக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்து வழி நடத்தி நீரே எமக்கு நன்றி என்கிற பாடல உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராங்க. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீ. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீ. எதிரான யோசனை அகமாற்றினே, உந்தனின் யோசனை நிறைவேற்றினே. எதிரான யோசனை அகமாற்றினே, உந்த
தூதனின் யோசனை நிறைவேற்றினே. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. 1000 பேர் என்னை போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டே, நீ தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைப்பே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டே, நீ தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைப்பே. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைப்பதை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டே, நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றே. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டே, நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றே. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. 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 விடுதலை நாயகன் வாய்களை திறந்தே பேற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா, அதிகாரம் எனக்கு தந்தா. விடுதலை நாய ஆண்டவர் சமூகத்தில் கைகளை தட்டி, ஓஹோ விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் ஆண்டவர் சமூகத்திலே வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை உமக்கே எந்த உயிருள்ள நாட்களல் ஆண்டவர் சமூகத்திலே உம்மை புகழ்ந்து பாடிடும். ஓஹோ, எந்த உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை பாடி ஆராதிக்க விரும்புகிறேன் நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை என்னைய துதித்திடு. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உம. ஆண்டவருக்கே ஆராதனை, ஆண்டவருக்கே கனம், ஆண்டவருக்கே புகழ். கைகளை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உம. அசைவாடோ அசைவாடோ ஆவியே தூய்மையே, ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே, ஆவியே இடமசைய உள்ளம் நிரப்ப இறங்கி வாரோமே. எங்கள் இடமசைய உள்ளம் நிரப்ப இறங்கி வாரோமே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. என் ஆத்மதாகம் தீர்க்கவாரோ இந்த வேலை. ஆண்டவரே, என் ஆத்மதாகம் தீர்க்கவாரோ இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பினா ஆண்டவரே வாரும். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க, எங்க சபையிலே இறங்கி வாங்க, எங்க தேசத்திலே இறங்கி வாங்க, எங்க பகுதியிலே இறங்கி வாங்க. எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய பேரை பெருமைப்படுத்துங்க. அப்பாவை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் ஆண்டவரே அபிஷேகத்தையும் உம்முடைய கிருபையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பேரை பெருமைப்படுத்தி நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே நீர் எங்களை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபையினாலே அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பங்க. நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஓ ராகாதாரமனா ரீமனமரபோ இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மேல் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்கள் மேல் இறங்கட்டும், எங்கள் மேல் இறங்கட்டும். கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஓ ராகாதாரமனா ரீமனமரபோ உம்முடைய கிருபையினால உம்முடைய இரக்கத்தினால எங்களை நிரப்பங்க. நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஓ ராகாதாரமனா கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. அன்பு தேவச்சனமே, உலகத்திலே எத்தனையோ வியாதிகள், உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், உலகத்திலே எத்தனையோ பலவீனங்கள் வந்த பொழுதும் நம்ம ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்தின பிதாவுக்கு ஒரு விசை கூட கைகளை தட்டி
ஓ ராகாதாரமாமா. ஆண்டவருக்கு சொல்லுங்க, உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் மரித்து மரண தருவாயில இருக்கும் பொழுது நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன், நீர் எங்களை விசாரித்த தேவன், நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன். எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அன்பு தேவச்சனமே, கடந்து போன நாட்கள் எல்லாம் நம்மளை கண்ணின் மணியை போல் அவர் பாதுகாத்தாரே. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ அனார்த்தங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வைரஸ்கள் வந்த பொழுதும் அவருடைய உள்ள கரத்தினால, அவருடைய கிருபையினால நம்மளை பாதுகாத்து வழி நடத்தின தேவனுக்கு ஒரு விசை கூட கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. அவர் பலனை மாற்றுகிற தேவன், அவர் பலனை மாற்றுகிற தேவன், அவர் பலவீனத்தை மாற்றுகிற தேவன். அவர் திடனில்லாத பிள்ளைகளுக்கு திடன் மனதை கொடுக்கிற தேவன், அவர் பலனில்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை ஒரு நிமிஷம் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, நீர் எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சத்துவத்தை தாங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாக்கு எங்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பாப்போம். ஓ பலன் தாருமே, பலன் தாருமே, ஓ பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே, கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு என்னை நடத்திடுமே. ஆண்டவர் சமூகத்திலே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலனை தாங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு சத்துவத்தை தாங்க, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நினைக்கிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி அந்த மாமிச கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆவியின் கண்களை திறந்து கொண்டு அந்த பரலோகத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து சொல்லுங்க, நீர் எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு. நினைக்கிற பிள்ளைக்கு கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் எல்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே, திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே, பலத்தா என்னை நடத்திடுமே. மனிதர்களின் நிந்தனையா மனநொந்து நிற்கின்றேனே, மன்னித்து
மறக்க ஒந்தனை பலன் தாருமே. மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க உந்தனை பலன் தாருமே. பலன் தாருமே. கைகளை உயர்த்தி தாருமே. பலன் தாருமே. பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. பலத்தா என்னை நடத்திடுமே. ஆஹா அல்லேலூயா. 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 ஆமென். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்ப இயேசுவுக்கே. என் நண்ப இயேசுவுக்கே. என் நண்ப இயேசுவுக்கே. ஓ ராக்கதரா மம மனனனோ. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு தலைக்கு மேலாக கைகளை தட்டி, தலைக்கு மேலாக கைகளை தட்டி, தலைக்கு மேலாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை பாடி ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீரை பேச போற வார்த்தைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மன்னா வெளிப்பட உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. மீதமுள்ள நேரத்தை நம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம்.
ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை, கனம், புகழ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்கள் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நடத்தியிருப்பார் என்று விசுவாசத்தோடு இந்த நாட்களில் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல ஆராதனையை தந்த தேவனுக்கு நம் நன்றி பலிகளை செலுத்தி கொண்டு தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். ஒவ்வொரு வாரங்களும் கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் நம் குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இந்த கடைசி நாட்களிலும் எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தும் அவருடைய வேலைக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவரை மகிமைப்படுத்த, அவரை இந்த உலகத்தில் பிரஸ்தாபப்படுத்த உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததான மேலான இரக்கங்களுக்காக நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாய் காணப்படுகிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து போகிறோம். உங்களுடைய கரத்திலே பரிசுத்த வேதாகமம் உங்களுடைய வீடுகளிலும் இருக்குமானால் அவைகளை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு என்னோடு கூட கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பும்படி நான் ஆண்டவருக்குள் வேண்டிக் கொள்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், அறிய போகிறீர்கள். அதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த வாரத்திலும் தேவன் ஸ்தோத்திரம் நமக்கு வைத்திருக்கிறதான வல்லமையை குறித்து நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே விரிவாக பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட. நல்ல கவனியங்கள். இந்த கடைசி நாட்களிலே ஒரு வல்லமை நமக்கு நிச்சயம் தேவை. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சராசரியாக ஒரு மனிதன் இந்த பூமியிலே ஒரு நாளைக்கு சந்திக்கிறதான இரண்டு விதமான வல்லமைகள். ஒன்று பிசாசின் வல்லமை. இது சராசரியாக அல்லது அடிப்படையாக ரெகுலராக நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கிறோம் பிசாசின் வல்லமை. அல்லது இரண்டாவது எடுத்து பார்த்தால் மனுஷனுடைய வல்லமைகளையும் இந்த பூமியிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம காலையில் எழும்பி இரவு நம்முடைய படுக்கைக்கு போகிற வரைக்கும் இந்த இரண்டு விதமான வல்லமைகள் அநேக ஜனங்களை ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு வல்லமைகள் நடுவிலும் இதை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை என் கர்த்தர் வேதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் இந்த பிசாசின் வல்லமையை ஜெயிக்க வேண்டுமானால், மனுஷனுடைய வல்லமையை ஜெயிக்க வேண்டுமானால், ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் உள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கு எதற்கெல்லாமோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இவைகள் எல்லாமோ நம்ம ஸ்தோத்திரம் அதிக நேரங்கள் செலவெடுத்து ஸ்தோத்திரம் நம்ம முக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஸ்தோத்திரம் பிரசங்கிக்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இந்த கடைசி நாட்களிலே எவ்வளவு அவசியம் என்பதை வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அதனால மனுஷ வல்லமை, பிசாசின் வல்லமை, இவைகளை ஜெயிக்கிற வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் உண்டென்பதை வேதத்தில் இருந்து சற்று திரும்பி பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தினுடைய நம் தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். யாவரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் உங்களுடைய கரத்திலே பரிசுத்த வேதாகமம் இருக்கும் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை யாவரையும் குணமாக்குகிறவராகவும் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். நீங்கள் வாசித்த வேதம் அல்லது நீங்கள் வாசித்த வசனம் எதை சுட்டி காட்டுகிறது என்பதை அதிக முறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அநேக ஊழியர்கள் மூலமாக, அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக நீங்கள் பிரசங்கிக்க கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த வாரத்திலே 10:38 அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்க கேட்டோம். நன்றாக கவனிங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன், ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களிலே இந்த பூமியிலே அவர் ஒரு மனிதனாய், ஆமென், ஸ்தோத்திரம், வாழ்ந்த நாட்களிலே பிசாசினால் அகப்பட்டவர்களை மீட்டெடுக்க அவர் மேல் ஒரு அதிகாரத்தை பரலோகம் கொடுத்திருந்தது. நன்றாக கவனியுங்கள். இந்த இடத்துல வாசித்த பொழுது கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டவர்களை மீட்டெடுக்க உங்களுக்காக எனக்காக ஒரு குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அவர் வந்து அவருடைய வேலை செய்ததுக்கு அப்புறமாக இப்பொழுது நமக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வல்லமை? பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை. ஹல்லேலூயா. கவனித்து பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷிக வல்லமை, பிசாசின் வல்லமையை இந்த கடைசி நாட்களிலே ஜெயிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டிய வல்லமை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை. இன்னைக்கு கவனிங்கள். நீங்களும் நானும் சபைகளுக்கு கடந்து செல்லுகிறோம். ஆமென், தேவாலயங்களுக்கு செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிறோமே அல்லாமல் இன்றைக்கும் அநேகருக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய தாகமும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விருப்பமும் அநேக ஜனங்களுக்கு இன்றைக்கு இல்லாமல் போகிறது. ஏன்? ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கும் எனக்கும் தேவை. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றால் என்ன உங்க வீடுகளில் நடக்கும்? வாசிக்க கேட்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை இப்ப நல்லா கவனிங்க. வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லி என் பிரசங்கத்துடைய, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஆழத்துக்குள் கடந்து போக விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக உங்களுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இனி வரப்போகிற நாட்களிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லை என்று சொன்னால், ஆமென், பிசாசின் வல்லமையை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்திலே முடியவே முடியாது என்று சொல்லி வேதத்தில் இருந்து தெளிவாய் கற்றுக்கொள்ள போகிறோம். அன்றைக்கு பரலோகம், ஆமென், இயேசுவை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பின உடனே தன்னுடைய ஊழியத்தை இயேசு ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிற நேரத்திலே ஒரு பட்டணத்துக்கு புறப்படுகிறார். நன்றாக கவனிங்கள். நீங்கள் அபிஷேகம் பெற்று ஒரு இடத்துக்கு புறப்படுவதும் அபிஷேகம் இல்லாமல் புறப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அபிஷேகத்தின் வல்லமையை பெற்று ஜெபிப்பதற்கும் பெறாமல் ஜெபிப்பதற்கும் வல்லமை இருக்கிறது. அபிஷேகத்தை பெற்று பிரசங்கம் செய்வதற்கும் பிரசங்கம் செய்யாமல் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்குள்ளாக ஏன் வெற்றியை பார்க்க முடியவில்லை? பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்க முடியவில்லை. உலகத்தில் எல்லாம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாததினால் இன்றைக்கு நீங்களும் நானும் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பரலோகம் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பின உடனே நாம் ஆராதிக்கிற இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு பட்டணத்திலே, ஒரு தேசத்திலே கால் வைக்கும் போது பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கே என்ன கிரியை செய்கிறது என்பதை இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் படகில் இருந்து இறங்கின உடனே, நன்றாக கவனியுங்கள். நீங்கள் ஏற்கனவே அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38 தெளிவாய் வாசித்தோம். பரலோகம் இயேசுவை பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும்
நிரப்பி இருந்தது. இதை பெற்ற இயேசு, இதை பெற்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் பட்டணத்திலே கால் வைத்த உடனே, அவர் படகை விட்டு இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தார். இயேசு ஒரு பட்டணத்திலே சென்று அவர் படகை விட்டு, அமை ஸ்தோத்திரம், தன்னுடைய ஊழிய தரிசனமாய், தன்னை அனுப்பின தரிசனமாய், பரலோகம் தன்னுடைய கரத்திலே கொடுத்த பொறுப்பின், அமை ஸ்தோத்திரம், வெளிப்பாடோடு கூட நான் ஆராதிக்கிற இயேசு ஒரு பட்டணத்திலே கால் வைக்கிறார். அங்கே கால் வைத்த உடனே பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட ஒரு மனிதன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். நீங்கள் இந்த வேத பகுதியை அதிக முறை வாசித்திருக்கலாம், அடிக்கடி கேட்டிருக்கலாம். ஆனால் இதுக்குள்ள ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், ஆமென், போதகரே, பிசாசுக்கு வல்லமை இருக்கிறதா? பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது. ஆனால் அந்த வல்லமை அவனுக்கு ஜெயத்தை முழுமையாய் கொடுப்பதில்லை. காரணம், ஏற்கனவே இந்த பூமியிலே பிசாசு தள்ளப்பட்ட போது அவன் தேவனிடத்தில் இருந்து புடுங்கிக் கொண்டதானே வல்லமையதான் உங்களுக்கு எனக்கு விரோதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். கவனிங்கள், அவனுடைய வல்லமைகளை ஜெயிக்கிற வல்லமை பரலோகத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டால் எப்படிப்பட்ட சக்திகளையும் கீழடக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம், இயேசு கிறிஸ்து படகு விட்டு இறங்கின உடனே ஒரு மனிதன் பிரேத கல்லறைகளில் இருந்து பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். கவனிங்க, இன்னைக்கு பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு உங்களை யார் ஆளுகை செய்வது? பரிசுத்த ஆவியானவரா அல்லது பிசாசின் வல்லமையா என்பதை சோதித்து அறிய வேண்டிய கடைசி நாட்களுக்குள் நீங்கள் நான் நின்று கொண்டிருக்கிறோம். நன்றாக கவனிங்கள், உங்களுடைய வீடுல ஒரு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு விட்டால் அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வாசிக்கலாம் 3வது வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் இயலாது இருந்தது. பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட ஒரு மனிதன், அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும்? இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். அவனை குறித்து அவனுடைய குடியிருப்பு கல்லறை. இன்னைக்கு கவனிங்க, அவை ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, ஆமென், இந்த கடைசி நாட்களிலே பிசாசின் வல்லமைகளை பகுத்தறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைசி நாட்களிலே தேவை. தேவை. இங்க கவனிங்க, இந்த மனுஷன் ஹல்லேலூயா கல்லறையில படுத்து இருக்கிறான், வீட்டில தங்குவதில்லை. இன்னைக்கு பாருங்க, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது, சிலருக்கு ஜெபிக்க நேரம் இருக்காது. எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கும், வீட்டிலே தங்கி ஜெபிக்க அல்லது வேலை நேரங்கள் போக தன் கணவன் தன் மனைவி தன் பிள்ளைகளோடு நேரங்களை செலவு பண்ண இன்னைக்கு குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாத ஒரு நிலைமையை பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நல்ல கவனிங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு போனதுனால என் குடும்பம் சக்சஸ் ஆயிரும், அல்லது ஏதோ ஒரு போதகர் என் தலையில கை வைத்து ஜெபித்ததினால் என்னுடைய வாழ்க்கை சரியாகிவிடும். இல்லை, இல்லை. ஹல்லேலூயா. போதகர் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், தேவாலயத்துக்கு சென்றால் அற்புதம் நடக்கும். ஆனால் பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை நிரந்தரமாய் என்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறதோ அன்றைக்கு தான் உடைய குடியிருப்பு மாற்றப்படும். கணவர் பாருங்க, வீட்டுல சரியா இருப்பதில்லை, மனைவி பிள்ளைகள், அமை ஸ்தோத்திரம், கணவன் சரியாக இருந்தால் அவன் அந்த வீட்டுல மனைவி வீட்டுல தங்கி இருப்பதில்லை. மனைவி சரியா இருந்தால் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் வீதிகளிலும் ரோட்டோரங்களிலும் தெருக்களிலும் தேவை இல்லாத இடங்களிலும் மதுபான கடைகளிலும் தேவனுக்கு சித்தமில்லாத பாவங்களிலும் அகப்பட்டு கிடக்க காரணம் என்ன? உடைய பிள்ளைகள் கணவன் பரிசுத்தாவின் வல்லமை அல்ல பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை
இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிசாசின் வல்லமையிலே உடைய கணவன் அகப்பட்டு இருக்கிறாரா? பிசாசின் வல்லமையிலே உடைய மனைவி அகப்பட்டு இருக்கிறார்களா? பிசாசின் வல்லமையிலே உன் பிள்ளைகள் அகப்பட்டு இருக்கிறார்களா? இன்றைக்கு பகலிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள் கிடைக்குமானால், இறங்குமானால் பிசாசின் வல்லமைகளை நிச்சயம் ஜெயிக்க முடியும், நிச்சயமா ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவனுடைய குடியிருப்பு கல்லறை, இவன் வீட்டில் தங்குவதில்லை, இவன் தேவாலயங்களுக்கு சரியாய் செல்லுவதில்லை. ஹalleluya. இவன் குடியிருப்பு கல்லறை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இவனை ஒருவராலும் சங்கிலிகளினால் கட்ட இயலாது இருந்தால். அதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமை ஸ்தோத்திரம். ஒருவராலும் ஒருவருக்கும் கீழ்ப்படியாத அனுபவம். இந்த இடத்துல இந்த பிசாசு பிடித்த அந்த மனிதன், ஹalleluya, யார் சொன்னாலும் அது போதகராய் இருக்கட்டும், ஒருவேளை ஆவிக்குரிய ஆலோசனையா இருக்கட்டும், தள்ளி 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 அவைகளுக்கு கீழ்ப்படியாமல் அலைந்து திரிகிற அனுபவம். இது எதை குறிக்கிறது தெரியுமா? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட குடும்பங்களை குறிக்கிறது. இன்றைக்கு பாருங்க, சுய ஆலோசனையில் நடக்கிறோம், சுய எண்ணத்தில் நடக்கிறோம், நினைத்ததெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு நீங்கள் செய்கிற காரியத்திலே உங்களுக்கு ஒரு வெற்றியை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதற்கு முன்னோடியாக ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாய், ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பதாய் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை இருக்கிறதா இல்லையா என்பதை சரிபடுத்தி பார்க்க வேண்டியது அவசியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அநேகரை எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். இங்க கவனிங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று நாம் ஆராதிக்கிற இயேசு பட்டணத்திலே கால் வைத்தவுடனே ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து புறப்படுகிறார். இன்றைக்கு யாரும் கல்லறையை விரும்புவதில்லை, இன்றைக்கு யாரும் கல்லறைகளை விரும்புவதில்லை. ஆனால் பிசாசு விரும்பினான். ஹalleluya. 4வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டு அவனை அடக்க ஒருவராலும் இயலாது இருந்தது. இன்றைக்கு இந்த அனுபவம் அநேக வீட்டுகளுக்குள் இருக்கிறது. ஹalleluya. பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். என்ன கண்ணீர் தெரியுமா? என் பிள்ளைகளை நான் நினைத்த ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் தரிசனத்துக்குள் என் பிள்ளைகள் வருவதில்லை. யாரோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை என் பிள்ளையை ஆளுகை செய்கிறது, ஆளுகை செய்கிறது, ஆளுகை செய்கிறது. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், வாலிப பிள்ளைகள் ஆமென் ஒரு காரியத்தை எச்சரித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை விட்டு பிசாசின் வல்லமையிலே நீ வாலிப நாட்களில் அகப்பட்டு விட்டால், கடைசி நாட்களிலே பிசாசுடைய தரிசனம் உன் எதிர்காலம் உனக்கு வச்சிருக்கிற நன்மைகளை ஈஸியாய் தகர்த்து விடுவான், சுலபமாய் தகர்த்து விடுவான். இந்த இடத்துல வேத வசனம் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது, தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. இந்த மனிதன் அவன் யார் சங்கிலிகளினால் கட்டினாலும் அவைகளை உடைத்து விடுவான். காரணம், பிசாசின் வல்லமை அவனுக்குள் கடந்து வந்து விட்டது. கவனிங்க, இந்த அநேக வீடுகளில் இது செயல்படுகிறது, இந்த ஆவி செயல்படுகிறது, பிசாசின் வல்லமை செயல்படுகிறது. ஹalleluya. பெற்றோர்களே, இந்த கடைசி நாட்களிலே உன் பிள்ளைகளுக்காக பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்க ஆயத்தப்படுங்கள், ஜெபிக்க ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை கற்றுக் கொடுங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை கற்றுக் கொடுங்கள். ஹalleluya. தேவன் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய சங்கிலிகள் ஹalleluya எல்லாம் உடைத்தெறிந்து விடுவான், பொருட்களை நஷ்டப்படுத்தி விடுவான். இது என்ன தெரியுமா? அநேக வீடுகளில் விலை கொடுத்து வாங்கின பொருட்கள், சம்பாதித்த பொருட்களை சுலமாய் பிசாசு அழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வாரத்தில் நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க வீட்டில் தங்கணுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை வேணும்.
ஹalleluya. புதிய நன்மைகள் உங்க வீட்டை தேடி வர வேண்டுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை நிச்சயம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறான். பிசாசின் வல்லமையை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பிசாசின் வல்லமையை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்க கவனிங்கள், இவன் மலைகளிலும் கல்லறைகளிலும் ராத்திரியும் பகலும் இவன் ராத்தங்கி இருக்கிறான். அந்த வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, கல்லுகளினால் தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறான். காரணம், அவன் ஸ்தோத்திரம், சரீரம் முழுவதும் காயங்கள். இவனுக்கு என்ன செய்கிறான்? அநேகருக்கு பாருங்க, அவர்கள் செய்வது என்னதென்று அவர்களுக்கே தெரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள். ஹalleluya. That is a demonic spirit. அது அசுத்த ஆவியின் வல்லமை. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நிதானம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் சகலவற்றையும் பகுத்தறிந்து செய்கிறவர். இங்க கவனிங்கள், பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட அந்த மனிதன் மலைகள் கல்லறைகள், அது பகல் மட்டுமல்ல ராத்திரி நேரங்களிலும். அதனால இந்த தொலைக்காட்சி மூலமாய் அநேக குடும்பங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பகல் நேரங்கள் வேலைகளுக்கு சென்றாலும் இரவு நேரங்களில் நீங்களும் உங்கள் குடும்பமாய் மாலை நேரத்திலே தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்கள். உலகத்திலே அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. வாலிப பிள்ளைகள் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் ஹalleluya ஒரு அளவை வைத்துக் கொள்ள வேண்டும். காலை முதல் மாலை வரைக்கும் வேலைகளை செய்தாலும் மாலை நேரத்தில் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ மாலை நேரத்தில் குடும்பமாய் ஆண்டவர் சமூகத்தில் கூடியிருந்து, அது கணவனாய் இருக்கட்டும், மனைவியாய் இருக்கட்டும், பிள்ளைகளாய் இருக்கட்டும், குடும்பமாய் சேர்ந்து செபியுங்கள். ஆண்டவரே, உலகத்தின் கடைசி நாட்களிலே பிசாசின் வல்லமை அநேக ஜனங்களை விடுங்கிக் கொண்டிருக்கிற நாட்களிலே நான் என் பிள்ளைகளும் இப்படிப்பட்ட வல்லமையிலே அகப்பட்டு விடாமல் இருக்க பரிசுத்த ஆவியின் வல்லமையை இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் மேல் எங்கள் மேல் ஊற்றுவீராக. Pour upon your spirit, pour upon your anointing. எத்தனை குடும்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஹalleluya. பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுபவித்த ஒரு குடும்பம், பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுபவித்த ஒரு நபர், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பம், அதற்கப்புறம் வேற ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவர்களுடைய ஆத்துமா அவர்களுக்கு அனுமதிப்பதில்லை. மாலை நேரத்தில் குடும்பமாய் கூடி தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்க. இரவு நேரங்களில் தனியாய் ஜெபிக்க ஆரம்பிங்கள். காரணம், தேசத்தில் நீங்களும் நானும் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் அமை ஸ்தோத்திரம் சந்தோஷத்தின் காலகட்டத்தை மறந்து துக்கத்திலும் அழுகையிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிறது பிசாசின் வல்லமை. ஹalleluya. இதன் நடுவிலும் ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அடுத்த வசனத்தையும் கூட வாசிக்க கேட்க போகிறோம். அவன் இயேசுவை தூரத்திலே, இப்ப கவனிங்க, ஓ பிசாசின் வல்லமையை ஜெயித்தது பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஒரு நிமிஷம் ரெண்டு கரங்களை இருக்கிற வீட்டுல கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல சொல்லுங்க, இன்றைக்கு ஓய்வு நாள் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நாங்கள் பிசாசின் வல்லமையை எங்கள் வீட்டை விட்டு துரத்த போகிறோம், என் கணவனை விட்டு துரத்த போகிறோம், என் மனைவியை விட்டு துரத்த போகிறோம், எங்கள் பிள்ளைகளை விட்டு துரத்த போகிறோம். Thank you Jesus. Hallelujah. ஆமென். ஆவியில உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சில வீடுகளுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியின் வல்லமை பலமாய் இறங்க போகிறது, பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கவனிங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை எப்படி பகுத்தறிந்தார்கள்? தூரத்திலே வாசிக்கலாம். தூரத்திலே
கண்டபோது அவன் இயேசுவை கண்டபோது ஓடி வந்தான். கவனிங்க, பிசாசின் வல்லமைக்கும் பரிசுத்தாவியின் வல்லமைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டிருந்தாலும் தூரத்தில் இயேசுவை கண்டவுடனே இவனுக்கு புரிந்தது, எனக்குள்ள இருக்கிற வல்லமையை விட பரிசுத்தாவியின் வல்லமைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை தூரத்தில் கண்டான். தூரத்தில் கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு அழுதான். கவனிங்க, எப்படிப்பட்ட அசுத்தாவிகளும் பரிசுத்தாவியின் வல்லமைக்கு முன்பதாய் அது கீழடங்கி ஆக வேண்டும். உங்க வீட்டுக்குள் செயல்படுகிற பிசாசின் வல்லமை அடங்க வேண்டுமானால், உங்கள் சபைகளுக்குள் செயல்படுகிற பிசாசின் வல்லமைகள் அடங்க வேண்டுமானால், தேசத்தில் கிரியை செய்கிற பிசாசின் வல்லமைகள் அடங்க வேண்டுமானால், ஒரே ஒரு சக்தி தான், ஒரே ஒரு வல்லமை தான் இந்த நாட்கள் தேவை. பரிசுத்தாவியின் வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை. அதைத்தான் ஆரம்பத்தில் வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில், ஆமென், பரலோகம் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தது. இந்த இடத்துல கவனிங்கள், இந்த மனிதன் தூரத்தில் இயேசுவை கண்டான். தூரத்தில் கண்டவுடனே அதுவரைக்கும் அவன் கல்லறையில் படுத்திருந்தான், மலைகளில் படுத்திருந்தான், தன்னை தானே காயப்படுத்தி இருந்தான். இதற்கப்புறம் இவன் சூழ்நிலை எப்பொழுது மாறினது தெரியுமா? இயேசு படகு விட்டு இறங்கி, சொல்லுங்க, என் வீட்டில் என்னைக்கு இயேசு கால் வைக்கிறாரோ, பரிசுத்தாவியின் வல்லமை எப்பொழுது என் வீட்டை நிரப்புகிறதோ, அசுத்தாவிகள் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறும். அது என் கணவனுக்குள்ளாய் இருக்கட்டும், என் மனைவிக்குள்ளாய் இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கட்டும். இந்த வாரத்தில் எத்தனை பேர் நம்ப போறீங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள் செயல்படுகிற பிசாசின் வல்லமைகள் வெளியேற்றப்பட வேண்டுமானால் பரிசுத்தாவியின் வல்லமை எங்களுக்கு நிச்சயம் தேவை. ஹalleluya. இப்போ உங்களை எந்த வல்லமை இயக்கிக் கொண்டிருக்கிறது? ஹalleluya. எந்த வல்லமை இயக்கிக் கொண்டிருக்கிறது? எந்த வல்லமை இயக்கிக் கொண்டிருக்கிறது? எந்த வல்லமை இயக்கிக் கொண்டிருக்கிறது? பரிசுத்தாவியின் வல்லமையா, பிசாசின் வல்லமையா? ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடைசி நிமிஷத்துக்குள் வந்திருக்கிறோம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. ஆவியில உணர்கிறேன், இந்த பிரசங்கம் முடிவதற்கு முன்பதாக சில வீட்டுக்குள் செயல்படுகிற பிசாசின் வல்லமைகளை என் கர்த்தர் வெளியேற்ற போகிறார், வெளியேற்ற போகிறார். Thank you Jesus. கண்களை மூட போகிறோம், கரங்களை உயர்த்த போகிறோம். பரலோகம் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தது. இப்ப சொல்லுங்க, எங்க வீட்டுல எங்கள் பிள்ளைகள் தங்குவதில்லை, எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. நாங்கள் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் எங்க வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சி எங்க வீட்டுக்குள்ள இல்ல. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? பிசாசின் வல்லமை. இப்ப அது வெளியேற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு எனக்கு தேவை. கேட்பீங்களா? வெட்கப்படாம இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, என் வீட்டுக்குள்ள செயல்படுகிற பிசாசின் வல்லமைகளை வெளியேற்றுவதற்கு ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்காக அனுப்பும் ஆண்டவர். Thank you Jesus. கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி Thank you Lord. நமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஒரு நிமிடம் மாத்திரம் நமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி எல்லா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி
எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கணும். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மேல் உம்முடைய வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே. Thank you Lord. சீனா மலையினிலே சொல்லுங்க, இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே என் ஆத்மதாகம் தீர்க்கவார் இந்த வேளையிலே என் ஆத்மதாகம் ஆண்டவரே எங்கள் ஆத்ம தாகத்தை தீர்ப்பீராக. பிசாசின் வல்லமைகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே ஆவியானவரே அன்பினா எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. Holy Spirit of God, Holy Spirit of God, இப்போ வாரும் இறங்கி வாருமே எங்கள் மத்தியிலே. சொல்லுங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்காண்டவரே, பிசாசின் வல்லமைகளை வெளியேற்ற எங்கள் குடும்பத்துக்குள்ள வாங்காண்டவரே, எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற இப்ப வாரும் இறங்கி வாரும் என்று சொல்லுங்க. இப்போ வாரும் இப்பமே வாங்காண்டவரே. Right now, Holy Spirit, right now, இப்பொழுது வருவீராக. பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்கிற குடும்பத்தை மீட்டெடுக்க இப்பொழுது இறங்கி வருவீராக. எல்லா கரங்களை உயர்த்தி ஹalleluya. கடைசியாக இப்ப வாரோ ரிபாலதா சத்துரி பாலதா ரிமனதரவ ஷெரதியாத்தரா. ஓ ஜனங்களை விடுவிப்பீராக, குடும்பங்களை விடுவிப்பீராக, பிசாசின் வல்லமைகளிலே இருந்து இப்பொழுது விடுவிப்பீராக. இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க, ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில எங்க வீட்டுக்குள் இறங்கி வருவீராக. என் கணவனை விடுவிக்க, என் மனைவியை விடுவிக்க, எங்கள் பிள்ளைகளை விடுவிக்க, பிசாசின் வல்லமைகளை வெளியேற்ற எங்க குடும்பத்துக்குள் ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கேளுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. கண்களை மூடி எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை அன்பா நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர் தெழுந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தேவை. இந்த வாரத்தில் கர்த்தர் கொடுத்த நீர் விளம்பின ஆவிக்குரிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக குடும்பங்கள் விடுவிக்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த வார ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மேலும் நீங்கள் ஜெப உதவிக்கு தேவைப்பட்டால் இந்த தொலைக்காட்சி கீழ்ப்பகுதியில் எங்களுடைய தொலைபேசி எண்கள் இருக்கிறது. எங்களை அழைத்து ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.